ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். மகான்கள்லாம் எந்த பகவானிடத்தில் பக்தி பண்ணுறாளோ அந்த பகவான் அவளுக்கு காட்சி கொடுப்பார். ஆனால் துளசிதாசர் சரித்திரத்தில் என்ன ஸ்பெஷல்னா, இவர் தீவிர ராம பக்தராய் இருந்த போதிலும் கிருஷ்ண பகவான் காட்சி கொடுத்தான். மகாதேவன் காட்சி கொடுத்தார். நந்திகேஸ்வரர் இவருடைய பிரார்த்தனைக்கு உருகி எழுந்து நடந்து வந்து இவர் சமர்ப்பித்த பிரசாதத்தை சாப்பிட்டார். அந்த சம்பவத்தை இன்றைக்கு நாம் விரிவாக அனுபவிக்கலாம். ஸ்ரீயப்பதியான பகவான் சம்சாரிகளான ஜீவர்களை கரையேற்ற பல மகான்களை அனுப்புகிறார்கள். நாம சங்கீர்த்தனத்தினால அவனை எளிதில் அடையலாம்ங்கிற மார்க்கத்தை அவ காண்பிச்சு கொடுக்குறான். கலௌ நாஸ்தியேவ 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 கதி லப்யதா ஹரேர் நாமைவ 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 மம ஜீவனம்னு ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு அவனுடைய நாமாவை சொல்லுங்கோ அப்படிங்கிறார்கள் மகான்கள்லாம். துளசிதாசனுங்கிற மகான் பிறக்கிற போதே குவா குவான்னு கத்தலையாம். ராமா ராமா ராமான் தான் அழுதாராம். பிறக்கிற போதே தாரக மந்திரத்தை சொன்னவர் துளசிதாசர். இவர் அருளி செய்த ராமாயணம் ராமச்சரிதமானஸ். ரொம்ப ஃபேமஸ் இந்த ராமாயணம் வட இந்தியாவில். இந்த காவியத்தில் ராமநாமம் சாஸ்திரங்கிற சாகரத்தை கடைஞ்சு கிடைச்ச அமிர்தம் அப்படிங்கிறார் துளசிதாசர். யார் யாரெல்லாம் ராமநாமத்தை ஜபிக்கிறா அப்படின்னு சொல்கிறார் துளசிதாசர். காசி விஸ்வநாதர் எப்பவும் ராமநாமத்தை தான் ஜபிச்சுட்டே இருக்காராம். மகா மந்திரஜகி ஜபதமஹேசு காசி விமுக்தி ஹேது உபதேசு மகிமா ஜாசு ஜானகண ராவோ பிரதம பூஜியத நாம பிரபாவோ அப்படின்னு எப்பவும் காசி விஸ்வநாதர் ஜபிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பரமசிவன் என்ன பண்ணுறாருன்னா பார்வதி தேவிக்கு சொல்கிறார், சகசிரநாம சம சுனிசிவ பாணி ஜபி ஜேவு பிரிய சங்க பவானி அப்படிங்கிறார். சகசிரநாமத்துக்கு சமம் ராமநாமம்தான் அப்படிங்கிறார். அதனால பார்வதி தேவி ஜபமாலையை கையில் வச்சுட்டு எப்பவும் ராமன் நாமத்தை ஜபிக்கிறா அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்ததா சுகசனகாதி சிதமுனி யோகி நாம பிரபாவ பிரம்ம சுகபோகி. சுகசனகாதிகள் பிரம்மனிஷ்டர்கள் இவாழமும் ராமநாமத்தை தான் ஜபிக்கிறா அப்படிங்கிறார். துருவன் பிரகலாதன் எல்லாருமே நாம பிரபாவத்தினால பக்த சிரோன்மணிகளாக ஆயிட்டார்கள் அப்படிங்கிறார். ஹனுமனை சொல்கிற போது சொல்கிறார், அப்புனே பசகரி ராக்கே ராமோ அப்படிங்கிறார். ராமநாம ஸ்மரண பலத்தினால பிரபு ராமரை தன்னிடத்தில் வசம் பண்ணி வச்சுட்டுருக்காராம் ஹனுமன். இவர் பார்த்து யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னாதான் ராமரே போவாராம். ராமர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார், ஸ்மரதக பாதகமலம் ஆத்மானம் அபியச்சதி. தன்னை ஸ்மரிக்கிறவாளுக்கு தன்னையே கொடுத்துடுவான் ராமன். அதுதான் அவனுடைய சுபாவம் அப்படிங்கிறார் துளசிதாசர். இப்போ சொன்னவாள்லாம் பக்தர்கள். அடுத்ததாக சொல்கிறார், பதிதர்கள் ராமநாமம் சொன்னால் கூட அவ உத்தாரணம் ஆயிடுவா அப்படிங்கிறதுக்கு பாத்ம புராணத்தில் ஜீவந்தி அப்படிங்கிற ஒரு வேசியினுடைய கதையை சொல்கிறார் துளசிதாசர். இவள் வீட்டுக்கு எப்பவும் ராமான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். அவனை அடிக்கடி வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவள் என்ன பண்ணினா, இவள் வளர்த்த கிளிக்கு ராமாங்கிற நாமத்தை சொல்லி கொடுத்தா.
அது எப்பவும் ராமா ராமா ராமான்னு சொல்லின்னு இருக்கும். அவனும் அடிக்கடி இவள் வீட்டுக்கு வருவான். இவளுக்கு வயசாயிடுத்து. அந்த ராமனும் வரதே கிடையாது. ஒரு நாளைக்கு இவள் படுத்த படுக்கை ஆயிட்டா. கிளிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அது ராமா ராமா ராமான்னு கத்தி கத்தி உயிரை விட்டுடுத்து. அந்த சமயம் அது ராமநாமம் சொல்லி அதை கேட்டு இவளோட உயிரும் போயிடுது. யமதூதர்கள்லாம் வந்துட்டா. அதே சமயம் ராமசாமியோடைய தூதர்களும் வந்தா. யமதூதர்கள் எல்லாம் அடித்து விரட்டிட்டு இவா 2 பேரையும் ராமருடைய திருவடியில் கொண்டு போய் சேர்த்துட்டார்கள் ராமசாமியுடைய தூதர்கள். யமதூதர்கள் இதை யமதர்மராஜன் கிட்ட போய் சொன்னா, அதுக்கு யமதர்மராஜன் சொன்னார், யார் ராமநாமம் சொல்கிறாளோ அவளுக்கு பிரபு நாம இல்லைப்பா, ராமன்தான் அவளுக்கு பிரபு அப்படின்னு விட்டார். இப்படி பாபிகளையும் பாவனமாக்கும் ராமநாமம் அப்படிங்கிறார் துளசிதாசர். இப்படி நாம பிரபாவத்தை சொல்லிகிட்டே வந்தார். எப்பவும் இவர் ராமநாம ஜபம்தான். ராமனுடைய பேரில் அவ்வளவு அதீத பிரேமை இவருக்கு. ஒரு தடவை இவர் காசி கஷேத்திரத்தில் இருந்தார். ஒரு தடவை காசி கஷேத்திரத்தில் இவருடைய ஆசிரமத்தில் ராமாயண நவாகம் முடிஞ்சுது. ததியாராதனம் நடக்கிறது. நிறைய சாதுக்கள், உள்ளூர் அக்ரஹார பிராமணாள், வைதிகாள் எல்லாரும் சாப்பிட உட்காண்டிருக்கா. வைதிகாள்லாம் ஆச்சார நியமம் உள்ளவா. தீர்த்த பாத்திரத்தை கையில் வச்சுட்டு மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கா. சாப்பிட ஆரம்பிக்கணும். துளசிதாசர் எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்துட்டே வரார், எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு. அந்த சமயம் ஒரு பெரியவர் உள்ள வரார். பார்த்தா பாகவதர் மாதிரி இருக்கார். கொட்டை கொட்டையாக துளசி மாலை, தாமரமணி மாலை எல்லாம் போட்டுருக்கார். நெத்தியில் திருமண் காப்பு இட்டுருக்கார். உள்ளே வரப்போதே சீதாராம் அப்படின்னு சொல்லிகிட்டே உள்ளே வரார். சீதாராம்னு நாம் காதில் விழுந்த உடனே துளசிதாசர் ஓடிப்போய் அவரை ஆலிங்கனம் பண்ணிட்டார். அவர் சரணத்தில் விழுந்து சேவிச்சார். இந்த பிராமணாலாம் பந்தியில் உட்காண்டு பிரம்மமே துமாம் மதுமே துமாம் அப்படின்னு சொல்கிறாளே ஒழிய இவா வாயில் இன்னும் சீதாராம்னு வரலை. அந்த பாகவதரை அழைச்சிண்டு வந்து துளசிதாசர் பந்தியில் உட்காத்தி வச்சார். அவர் உட்காண்டாரோ இல்லையோ சொல்லி வச்சாப்புல அவ்வளவு பிராமணாலும் எழுந்துட்டார். ஏன் எழுந்துட்டேன் அப்படின்னு கேட்டார் துளசிதாசர். இவரோட நாங்கள் சமபந்தி போஜனம் பண்ண மாட்டோம். இவன் மகா பாபி, பரம துராச்சாரம் உடையவன். இவனை நாங்கள் ஜாதி பிரஷ்டம் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் சாப்பிட மாட்டோம் இவனோட, நாங்கள்லாம் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னார்கள். துளசிதாசர் அவள்கிட்ட சொல்கிறார், பிராமணர்களே நீங்கள்லாம் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பிரம்மக்னோபி சுராபோபி சர்வபாப கரோபிச்ச விமுச்சத்தேகி பாபேப்பியக ராம ராமேதி கீர்த்தனாத்துன்னு அவன் வரப்போதே சீதாராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அவனை போய் அயோக்கியன்னு வைதிகாளான நீங்கள்லாம் சொல்லலாமா? பகவான் கண்ணன் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கான்? அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதேமாம் அனன்யபா சாதுரேவச மந்தபியக சம்யக் வியவசிதோ ஹிசக. யாரையும் பாபின்னு சொல்ல யாருக்கும் ரைட்டு கிடையாது. பாபியோ புண்ணியவானோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் அவன். பாகவத சம்பிரதாயத்தில் ஸ்ரீதர ஐயாவாள்னு ஒரு மகான் இருந்தார். அவர்கிட்ட போய் சிலர் என்னுடைய பாபத்துக்கு பிராயச்சித்தம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார்கள். அதை கேட்ட உடனே அவருக்கு அழுக வந்துடுத்து. உன்னை பாபின்னே எனக்கு நினைக்க முடியலையேப்பா, நான் எப்படி உனக்கு பிராயச்சித்தம் சொல்லுவேன் அப்படின்னு அவர் அழுதார். இதுதான் சாது லட்சணம். அவன் பாபி இவன் பாபின்னு சொல்கிறதா சாது லட்சணம் அப்படின்னு எடுத்து சொன்னார் துளசிதாசர். அத்தியந்த துராச்சாரம் இருந்தாலும் எவன் வாயில் ராமநாமம் வந்துடுத்தோ
அவன் பரம பாகவதன், அவன் என்னைச் சேர்ந்தவன். பிரகலாத விபீஷணன் ஆழ்வார்களுக்கு சமமா அவனை நினைக்கிறான் பகவான். 1,000,000 நாமம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஒரே ஒரு தடவை எதேச்சையா அவனுடைய வாக்கில் நாமம் வந்துட்டாலே அவனுடைய பாத தூளியை எடுத்து தலையில் போட்டுக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா பகவானுடைய நாமத்தை நம்ம காதில் அவன் போட்டுட்டான். இதுதான் அவன் நமக்கு பண்ணின பரம உபகாரம் அப்படிங்கிறார் துளசிதாசர். இத்தனையும் சொல்லிட்டு ஆழ்வார் பாசுரத்திலேருந்து ஒரு மேற்கோள் காண்பிக்கிறார். பாதியாய் அழுகிய கால் கையரேனும் படுதொழிலும் இழிகுலமும் படைத்தாரேனும் ஆதியாய் அரவணையாய் என்பாராகில் அவரன்றோ நாம் வணங்கும் அடிகளாவார். சாதி சண்டாளனாய் இருந்தாலும் மது மாமிசாதிகள் சாப்பிட்றவனாய் இருந்தாலும் கோபுர தரிசனத்தை பார்த்து யார் ரங்கா அப்படின்னு சொன்னார்களோ அவன்தான் என்னுடைய தெய்வம் அப்படிங்கிறார். சாதியாய் ஒழுக்கத்தால் மிக்கோரேனும் சதுர்மறையால் வேள்வியால் தக்கோரேனும் கோதில் நான்முகன் பணிய பள்ளி கொள்ளும் பொன்னரங்கம் போற்றாதார் புலையர்தாமே. எப்பேற்பட்ட உயர்ந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் வேதம் பூரா அத்தியாயனம் பண்ணியிருந்தாலும் யாகம் பூரா பண்ணி இருக்கட்டும், ஆனால் அந்த சேஷ சயனத்தில் பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்காரே அந்த திருவடியை சேவிக்காதவன் புலையன் அப்படிங்கிறார். அவன் நீச்சன் அப்படிங்கிறார். இதுதான் பாகவத சம்பிரதாயம். பக்தனுடைய ஹிருதயம் அப்படி இருக்கும். இப்படி இத்தனையும் சொன்னார் துளசிதாசர் பிராமணாளை பார்த்து. உங்கள் சட்டம் சாஸ்திரம் எல்லாம் சரி, ஆனால் அவன் ராமான்னு சொல்லிட்டான். அப்படி நாமத்தை சொன்னவனை நம்ம எப்படி பாபின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறார். எல்லா பிராமணாலும் சொல்கிறா, சுவாமி உங்களை போன்ற ஆசாமிகளால் தான் தர்மசாஸ்திரமே கெட்டு போகிறது. ராமான்னு சொல்லியாச்சு, பாபம் போயிடுத்துன்னு சொல்லிட்டு மேலே மேலே பாபம் பண்ணுறதுனால தான் அவனோட பாபம் பண்ணத்தான் அவனுடைய புத்தி போகும். பாபத்துக்கு ஹேதுவானா போயிடுத்து உங்களுடைய ராமநாம சித்தாந்தம் அப்படிங்கிறார்கள். அதை கேட்டார். உடனே துளசிதாசர் சொல்கிறார், உங்களுடைய தர்மசாஸ்திரத்தில் கூட தான் பிராயச்சித்த காண்டம்னு இருக்குது. எள்ளு தானம் பண்ணினா சர்வ பாபமும் நாசமாயிடும்னு சொல்லியிருக்கு இல்லையா? யாரோ ஒருத்தர் நிறைய தப்பு தண்டா பண்ணிட்டார், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டார். ஒரு நாளைக்கு பரம வைதிகரை கூப்பிட்டு 4 எள்ளை தொன்னையில் வச்சு சங்கல்பம் பண்ணிட்டு 10 ரூபாய் தட்சணையை வச்சு கொடுத்துட்டார். பிராயச்சித்தம் பண்ணிட்டார். அவர் மறுபடியும் பாபம் பண்ணணுங்கிற புத்தி அவருக்கு வராதா? அவர் பண்ணின பாபம் போயிடுதா பிராயச்சித்தம் பண்ணதுனால? காசிக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணினா பாபம் தொலைஞ்சு போயிடும்னு பிராயச்சித்தத்தில் இருக்குது. ஒருத்தர் தப்பு காரியத்தை பண்ணிவிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கங்கா ஸ்நானம் பண்ணுறார், பாபம் போயிடுது. இப்படி பிராயச்சித்தம்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இவைகள் கூடத்தான் பாபம் பண்ணணுங்கிற புத்தியை உண்டாக்கும். பிராயச்சித்தம் பண்ணி வச்சுட்டு சாஸ்திரிகள் ஆற்ற விட்டு வெளியில் போகிறதுக்குள்ள மறுபடியும் பாபம் பண்ணுவார்கள். இதுக்கு என்ன காரணம்? ஏன் பாபம் பண்ணுறா? பாபம் பண்ணுற வாசனை அவனுடைய ஹிருதயத்தில் இருக்குது. அந்த வாசனை போகணும். அது போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே அப்படிங்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். யாரோ அழகி அப்படின்னு அவள் காலடியில் நான் கிடந்தேன். என்னுடைய அழகை பாருடான்னு அந்த ரங்கன் என்னை தன்பால் புந்தியில் புகுந்து என்னை ஈர்த்தான் அப்படிங்கிறார் அவர். அதனால் பிராயச்சித்தம் பண்ணதால் திருந்த மாட்டான். கிருஷ்ணா ராமான்னு அவனுடைய நாமத்தை சொல்லி அவனை கூப்பிட்டாக்க உடனே பகவானுக்கு இவனை திருத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். நாமம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா அவன் பகவானை சேர்ந்தவன் அப்படின்னு ஆயிடுவான். அவனோட புந்தியில் புகுந்து திருத்திடுவான் அவன் அப்படின்னு சொன்னார். பகவத்கீதை ஸ்லோகம் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா
ஷஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேயா பிரதிஜானீஹி நமே பக்தக பிரணஷ்யதி. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. துராத்மாவாக இருந்தவன் சீக்கிரமாக தர்மாத்மாவாக ஆயிடுவான். எப்படின்னா என்னுடைய கிருப்பையினால். நமே பக்தக பிரணஷ்யதி, என்னுடைய பக்தனை நான் நாசமாக விடமாட்டேன், அவனை ரட்சிப்பேன் அப்படிங்கிறான் பகவான் இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தில். அதனால் நாமம் சொன்னால் அந்த பிராமணர் நாமத்தை சொன்னார், அதனால் நீங்கள் அவரை தள்ளணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னார். இப்படி சாஸ்திரபூர்வமாக அழகாக எல்லாத்தையும் சொன்னார் துளசிதாசர். அந்த பிராமணாலாம் ஒத்துண்டா. ஆனாலும் ஹிருதயபூர்வமாக அவள் ஏற்றுக்கலை. அவள் சொல்கிறா, சுவாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, நீங்கள் நன்னா பேசுகிறேள், அழகாக பேசுகிறேள், நீங்கள் கொஞ்சம் வாயாடியாக இருக்கேள், உங்களுக்கு சரியாக எங்களுக்கு பதில் பேச தெரியல, எங்களுக்கு வாயாட தெரியல. ஆனால் சாஸ்திரத்தில் இத்தனை பிராயச்சித்தங்கள் எழுதி வச்சிருக்காளே, எதுக்காக எழுதி வச்சிருக்கா அப்படின்னு கேட்டார்கள். நாமம் சொன்னால் பாபம் போகாதுங்கிற நம்பிக்கை உங்களுக்கெல்லாம் இருக்கிறதுனால தான் எங்கிட்ட நீங்கள்லாம் இவ்வளவு தூரம் சண்டை போடுறேன். பிராயச்சித்த காண்டம் வியர்த்தமாக போயிடுமேன்னு நீங்கள்லாம் நினைக்கிறேன் இல்லையா? யார் யாருக்கு பிராயச்சித்தத்தில் அக்கறை இருக்கோ அவள்லாம் அதை ஃபாலோ பண்ணுங்கோ. யார் யாருக்கு நாமத்தில் அக்கறை இருக்கோ அவள் நாமம் சொல்லட்டும். ஏன்னா நாமம் சொன்னால் பாபம் போகும்னு சாஸ்திரத்திலையும் எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே அவள் சொன்னா, சாஸ்திரம் சத்தியம்தான் சுவாமி, ஒத்துக்கிறோம், ஆனால் அதுக்கு நிரூபணம் காட்டுங்கோ அப்படின்னார்கள் பிராமணாலாம். அதாவது இப்போ நாமத்தை சொன்னால் பாபம் போயிடுங்கிறதுக்கு நீங்கள் நிரூபணம் காமிங்கோ அப்படின்னு சொன்னார்கள். தாரக மந்திர பிரபாவத்துக்கு நிரூபணம் காட்டணும்னா நீங்களோ நானோ அதை நிரூபிக்க முடியாது, காசி விஸ்வநாதர் தான் நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு விட்டார். உடனே பாகவதாளுக்கு பண்ணி வச்சிருந்த மிச்ச பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு போய் நேர காசி விஸ்வநாதர் சன்னிதானத்தில் உள்ள நந்திகேஸ்வரர் எதிரில் கொண்டு போய் வச்சுட்டார். இவர் பிரார்த்தனை பண்ணுறார். யதி நாம பிரபாவேன வைஷ்ணவத்வமமாபசஹ பிரசாதம் ஸ்ரீகுரு க்ஷிப்ரம் நந்திகேச நமோஸ்துதே அப்படின்னு இவர் பிரார்த்தனை பண்ணினார். சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த பாஷான நந்தி, கல்மயமாக இருந்த நந்திகேஸ்வரர் எழுந்து வந்து பிரசாதத்தை சாப்பிட்டார். இத்தகைய ஆச்சரியத்தை சில சமயம் லோகத்துக்கு காட்ட வேண்டி இருக்கு. சித்து வேலைகளை காண்பிச்சாதான் ஜனங்கள்லாம் நம்புறா. ஆனால் இது நிஜமாவே நடந்தது அப்படின்னு சொல்வார்கள். இந்த அதிசயத்தை பார்த்த எல்லாரும் நம்பினா எல்லாரும் இவர்கிட்ட வந்து தாரக மந்திர உபதேசத்தை பெற்றுண்டுட்டார். எல்லாருக்கும் உபதேசம் பண்ணார். இவர் பிரசித்தி ஆயிட்டார். அகண்ட நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு பாகவத தர்மத்தை கடைப்பிடிச்ச ஒரு மகான் இந்த துளசிதாசர். இவர் காண்பிச்ச தாரக மந்திரத்தை நாமும் அனவரதமும் சொல்லிண்டு சீதாராமர்களின் கிருபைக்கு பாத்திரமாவோம்னு சொல்லி சீதாராமர்களுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.